உலகெலாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியின் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பச்சை மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரி ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டின் அரங்கமானகருளானேன். எல்லாம் வல்ல அரங்கநாத பெருமானுடைய பாதங்களை பணிந்தேத்தி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து என்னுடைய குருநாதர் பாதார விந்தங்களையும் பணிந்து ஏத்தி அருள் செய்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஈசநேசனுடைய முதற்கண் நமஸ்காரங்கள். நமச்சிவாயம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, முதல்ல உங்கள் எல்லாருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் சிறப்பான வருடமாக இந்த வருடம் அமைய வேண்டும். நல்ல எதிர்காலம் அமையணும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், குடும்பம், ஆரோக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, வேலைவாய்ப்பு, வியாபாரம், இப்படி எல்லாவற்றிலும் இந்த 2022ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல லாபத்தையும், தொழிலாக இருந்தால் வியாபாரமாக இருந்தால் நல்ல லாபத்தையும், கடன் சுமைகள் குறைந்து நல்ல முறையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். நல்லபடியாக சுபிக்ஷமாக இருக்கணும்னு அன்னை வாராகி தேவியை சரணாகதி அடைகிறேன். அன்பு நேயர்களே, ஜனவரி மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் பிளானட்டுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். எப்பொழுதும் போல் ராகுவும் கேதுவும், ரிஷபத்தில் ராகு, விருச்சகத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் குரு பகவான் மற்றும் மகரத்தில் சனி பகவான். இந்த 4 கிரக அமைப்புகளில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவே இல்லை. இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சூரிய தேவன், சூரிய பகவானை பொறுத்தவரையில் தனுசு ராசியில் ஒரு 13 நாட்களும், மீதமுள்ள சொச்ச நாட்கள் மகர ராசியிலும் அந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பொங்கலிலிருந்து சனி சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. அதே போல் புதன் சுக்கிரன் வக்ரகதி அடைகிறார்கள். இதெல்லாம் இந்த மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. செவ்வாய் ஆட்சி பெற்று, செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம். இந்த ஜனவரி மாத பலனை பொறுத்தவரையில் இந்த வருஷம்தான் வருஷத்துடைய ஆரம்பம் அல்லது முதல் மாதம் என்று சொல்ல வேண்டும். அப்போது ஆரம்பம் எப்படி இருக்கோ அதை போலத்தான் முடிவும் இருக்கும். இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பலன் எப்படி அமையுதோ இதை போல் இந்த வருஷம் அமையும் என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த ஜனவரி மாத பலன் உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக சனி சூரியன் சேர்க்கை இந்த மாதம் ஏற்படுகின்ற காரணத்தினாலே, சனி பகவான் சூரிய பகவான் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நல்லது நடக்க இருக்கின்றது. அன்பு நேயர்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். கடந்த ஆண்டுகளைப் போல அல்லாது நிச்சயமாக இந்த 2022 உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகுது. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான். குடும்பமாக இருக்கலாம், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம், குறிப்பாக நிறைய வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இவைகளில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கின்ற உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தரக்கூடியதாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய வாய்ப்பு, அது ஒரு உத்தியோகமாக இருக்கலாம், உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், அல்லது அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி தான், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் ஒரு நல்ல ரேங்க்கு, நல்ல பொசிஷன், அந்த மாதிரியான வாய்ப்புகளாக கூட உங்களுக்கு அமையலாம். இல்லை அதையும் தாண்டி பார்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இல்லை ஒரு நல்ல போஸ்டிங் எதிர்பார்க்குறீங்க, அந்த மாதிரியான வாய்ப்புகளாக கூட அது அமையலாம். அதே போல் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நல்ல புது பையர் கிடைக்கணும்னு ஆசைப்படலாம். இல்லை புதிய கம்பெனி உங்களுக்கு ஒப்பந்தங்கள்
அக்ரிமெண்ட்ஸ் போடணும்னு ஆசைப்படலாம். அது வந்து ஆர்டர்ஸ் எதாவது வரணும்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லது பழைய பையர்ஸ் வந்து உங்கள்கிட்ட ரிட்டர்ன் ஆனவங்க போன வெளியில் போனவங்க திரும்ப உங்களை இன்வைட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள், சாமி நான் இவ்வளோ பைசா நம்பி முதலீடு செஞ்சுங்க, ஒருத்தரை நம்பி இவ்வளோ கொடுத்துங்க, கடைசியில் இப்படி ஆகிடுதுங்க. அல்லது சார் நான் இது வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ இத்தனை கோடி ரூபா போட்டேன், 50 கோடி ரூபா போட்டேன், 300 கோடி ரூபா போட்டேன், அந்த பணம் அப்படியே லாக் ஆகி நிற்குது சார், என்னால் இன்ட்ரெஸ்ட்டே கட்ட முடியல, நான் எப்படி அதில் வந்து ரெக்கவரி ஆக முடியும்? என்னோடய பணம் எனக்கு எப்படி வந்து சேரும்? அந்த பணம் எனக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த பணம் எனக்கு வருமா? இதை போல் ஒரு சில கேள்விகள், அல்லது இன்னும் கூட டிஃப்ரெண்ட்டான உங்கள் ராசியை பொறுத்தவரை ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரச்சனை கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிகப்படியான கெட்ட சக்திகள், எனக்கு ஏதாவது கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கம் இருக்கா சார்? அல்லது ஏதாவது எங்களுக்கு கெட்ட சக்திகளை செய்திருக்கிறார்களா? அதில் ஏதாவது நாங்கள் சிக்கல் இருக்கா? நாங்கள் ஏதாவது அதில் வந்து மாட்டிக்கொண்டு இருக்கிறோமா? அதனால தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்கிறதா? இதை கூட எங்களால் கணிக்க முடியலை சார். வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு பேட் வைப்ரேஷன் தெரியுது இல்லை, வேலை செய்கிற இடத்துல, கம்பெனியில், ஃபேக்ட்ரியில் ஒரு இண்டிகேஷன் காட்டுது சார். அந்த இண்டிகேஷன்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம், ஒரு லிங்க் இருக்குமா? இந்த மாதிரியான பல சந்தேகங்களோடு இருக்கக்கூடிய அன்பு நேயர்களே, எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல தெளிவு பிறக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பம், அது கடன் சுமையாக இருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த தீய சக்திகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் சம்மந்தப்பட்டது, அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் சம்மந்தப்பட்டது, ஏமாற்றங்கள் சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அல்லது கடன் பேங்க் சம்மந்தப்பட்டது, லோன் சம்மந்தப்பட்டது, மெயினாக கடன் சுமைகள் தான், பணப்பிரச்சனை, ஃபண்டு டிமாண்ட். அப்போ இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் இருக்குமே. அல்லது வந்து அரசாங்கம் சார்ந்து உங்களுக்கு லைசன்ஸ் வரணும், ஒரு பட்டா வரணும், இல்லைனா உங்களுக்கு ஒரு அப்ரூவல் வரணும். ஸோ இது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அது உங்களுக்கு கிடைக்குமா? அதே போல் விசா ப்ராப்ளம், நிறைய கொஸ்டின்ஸ் வருது உங்கள் ராசிகளிலிருந்து. விசா ப்ராப்ளம் நிறையவே வருது. எனக்கு விசா கிடைக்குமா? நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் சப்மிட் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு வந்து விசா கிடைக்குமா? இதெல்லாம் கூட கேட்கக்கூடிய கேள்வியாக அமைகிறது. பர்மனெண்ட் விசா கிடைக்குமா? அதே போல் ஆரோக்கிய கேள்விகள், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இப்படி பல கேள்விகள் உங்கள் ராசிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ராகு கேதுவுடைய அமைப்பு, ராகு கேதுவை பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் அவங்க வெளியில் கிளம்புறதுக்கு ரிஷபராசியை விட்டு விருச்சிக ராசியை விட்டு அவங்க கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க. இன்னும் ஒரு மாதம் தான், இது ஜனவரி மாதம்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம். ஸோ மார்ச் 2ஆம் தேதி அந்த ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது நான் மேற்சொன்ன அத்தனை பிரச்சனைகளும், மனக்குழப்பத்திலிருந்து எல்லாவித பிரச்சனைகளும், எல்லாவித மனக்குழப்பங்களுக்கும் நல்ல பதிலை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அன்பு நேயர்களே. அப்போ மனக்குழப்பங்கள் தீரும், ஃபண்டு டிமாண்ட் இருக்கே அது காணாமல் போகும். பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட ஒரு கமிட்மெண்ட்டாக கூட அது இருக்கலாம், அந்த கமிட்மெண்ட்லாம் கூட மறைஞ்சு போயிடும். வெளியில் தெரியாத அளவுக்கு அந்த கமிட்மெண்ட்லாம் மறைஞ்சு போயிடும். நீங்கள் கொடுத்த வாக்கு, சார் நீங்கள் காசு தரீங்களே, ஏன் நீங்கள் தரலை அப்படின்னு உங்களை கேட்க மாட்டாங்க. சரி, இப்போ இந்த மாதம் போட்டோம், அடுத்த மாதம் அவரை நம்ம கேட்டுக்கலாம், அவர் எங்கே சார் எங்கே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்த மாதம் நம்ம கேட்டுக்கலாம். அந்த மாதிரியான சிந்தனைகள் உங்களுடைய எதிரிகளுக்கு தோன்றும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற வார்த்தைக்கு இணங்க உங்களுடைய வாழ்க்கை அமையும். இப்படி பல நன்மைகள் உங்களுக்கு நடைபெற இருக்கின்றது அன்பு நேயர்களே. இப்போ சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிம்ம ராசியை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக, சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. இந்த மாதம் போகிறதே தெரியாது, அப்படி தான் சொல்லணும். ஓகே, ரொம்ப வேகமாக கிடுகிடுன்னு இந்த மாதம் ஓடி போயிடும். உங்களுக்கு ரொம்ப கமிட்மெண்ட் ஒன்று பெருசாக இருக்காது, ரொம்ப தேவைகள் இருக்காது, நீங்களும் யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்வீங்க. அப்படி நீங்கள் சொன்னாலும் எதிரிகள் வந்து உங்களுடைய நீங்கள் வாங்கிக்க வேண்டிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, நீங்கள் கொடுக்க வேண்டிய நபர்கள், அவங்கள ஓகே சார் அடுத்த மாதம் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
அப்போ நேரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எடுத்துரைக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசி என்பர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும். சரி, குருவுடைய பார்வை இருக்குது. எப்பொழுதும் போல ராகு கேதுவுடைய அசைவுகள் எதுவும் இல்லை. ஆனால் சூரியன் 6க்கும் 7க்கும் அந்த பாவங்களை உங்களுடைய ராசிநாதன் டச் பண்ணுறார். அப்போது இந்த ஜனவரி மாதம் எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும்னாக்கா, குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஃபேமிலி சப்ஜெக்டாக ரொம்ப 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 கவனமாக எச்சரிக்கையாக, கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள், ஸோ உடன் பிறந்தவர்கள், இந்த மாதிரி சப்ஜெக்டாக ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக தேவையில்லாத வார்த்தைகளை இந்த சிம்மராசி என்பவர்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ரொம்ப நான் புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிளான் பண்ணி எதாவது ஒரு சொதப்பலில் போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், முடிவெடுக்கின்ற விஷயம்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நீங்கள் சைலண்ட்டாக எதிரியை வளர்த்துப்பீங்க. உங்களுடைய எதிரிகள் அதிகமாக பேச மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஓகேவா? சைலண்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த எதிரிகளிடத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்வது மிக 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 அவசியம். எதிரிகளிடத்திலிருந்து எப்படி சாமி எங்களை நாங்கள் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னாக்கா, அதுக்கு தான் நிறைய பூஜைகள், பரிகாரங்கள், கட்டு, ஹோமம் இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இவைகளாக எதிரிகளுடைய கை ஓங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான். அது தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. நிச்சயமாக இந்த ஜனவரி 10 தேதிக்கு மேலே வேலை இல்லாமல் அல்லது வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் ஒரு கவர்மெண்ட் ஜாபை நான் பணம் கட்டியிருக்கேன், எனக்கு பணம் கிடைக்குமானா, வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவது சிறப்பு. ஆனால் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து, சார் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, கவர்மெண்ட் சம்பளம் வாங்குகிற தகுதி என் ஜாதகத்தில் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பணம் காசு செலவு பண்ணுறது அவசியம். ஓகே, இப்போ ஜாபை பொறுத்தவரை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்கும், ஜாப் ஓப்பனிங் இருக்கும். அதே முறையில் செய்கிற வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிற சான்சஸ் உண்டு. அதே போல் வளர்ச்சிகள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். எப்படி வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குதோ அதே போல் போட்டிகளும் அங்கே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களை பற்றின பேட் கமெண்ட்ஸ், நீங்கள் செய்யாத தப்புகளை பற்றி உங்களை பற்றி புறம் பேசுவதற்கு, ஆமாம் அப்படி பண்ணிட்டார், அவர் தான் அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு டீம், எதிரிகளுடைய டீம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து நீங்கள் எச்சரிக்கையோடு காப்பாற்றிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, பிஸ்னஸ், தொழில் வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வரவு செலவுகள் அதிகமானதாகவே இருக்கும். அதே போல் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நார்மலான ஒரு பிஸ்னஸ் இருக்கும், ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸ் இருக்காது, நார்மலான பிஸ்னஸ் இருக்கும். ஸோ ஆஸ் இட் இஸ் ரொட்டேஷன் என்ன உண்டோ அந்த ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும். உங்களுக்கான வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் குறிப்பாக சிம்ம ராசிக்கு கடன் பிரச்சனையை ரொம்ப குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஒரு பெரிய கடன் வந்தது சார், நான் இப்போ தான் சார் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிட்டே வந்தேன், இப்போ கொஞ்சம் அடைச்சிட்டேன் சார், பரவாயில்ல, அந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்லக்கூடிய அவளுக்கு கடன் சுமைகள் குறையும் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் தான் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள், இப்போ குடும்பத்தை பொறுத்தவரை நம்ம போய் யார்கிட்ட சொல்கிறது, அந்த மாதிரி குடும்ப உறவுகள் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கும். இப்போ தான் சாமி எனக்கு அந்த மாதிரி தெரிய வந்தது, எங்கள் வீட்டுக்காரை பற்றி தெரிய வந்தது, மனைவி பற்றி தெரிய வந்தது. ஸோ அந்த மாதிரி வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் தான் ஒரு நல்ல தீர்வாக அமையும். இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.